ஸோ மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வணக்கங்க. அதாவது இன்னைக்கு இந்தியால என்ன ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியாவே ஒண்ணு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம்னா, அதாவது சிஜேபி அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு நம்ம இன்டர்நெட்ல எல்லாமே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்திருக்கும். நீங்களும் அத பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா, அப்படி ஒரு விஷயம் தான் இந்தியாவுல நடந்துட்டு இருக்கு. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கணும். ஸோ அதாவது 15த் மே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் அதாவது ஒரு சீஃப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. அதாவது பாரசைட்ஸ் அப்படின்னு சொன்ன பாரசைட் அப்படின்னா, இந்த இணையத்திலேயே தேஞ்சுக்கிட்டு, ஒட்டிக்கிட்டு, அந்த இணையத்தில எப்ப பார்த்தாலும் ஆன்லைன்லயே இருக்கு. அதாவது குரானிக்கலி ஆன்லைன் அப்படின்னு அத சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அழகா. ஸோ இந்த மாரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு வேலை இல்லாம அன்எம்ப்ளாய்மென்ட்டா லேசியா எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல. இவங்கெல்லாம் காக்ரோச்சஸ் அப்படின்னு சூரியகாந்த் அப்படின்ற ஒரு சீஃப் வந்து சொல்லியிருக்காரு. அத சொன்ன உடனே அதுக்கான எதிரொலியா அடுத்த நாளே நாங்கல்லாம் இந்த காக்ரோச் எல்லாம் சேர்ந்து உங்கள என்ன பண்றது தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி எல்லாம் இந்த சோசியல் மீடியால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண கட்சி வித்தின் 48 ஹார்ஸ்ல 40 மெம்பர்ஸ் அதாவது 40,000 மெம்பர்ஸ்க்கு மேல இந்த கட்சியில அபிஷியலா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம Instagramல வித்தின் 48 ஹார்ஸ்க்கு மேலேயே அதாவது 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு மேல அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது வந்து இன்னும் அதோட ஃபாலோவர்ஸ் வந்து நிக்கல. இதுக்கு மேல இன்னும் போயிட்டே இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 13 மில்லியன் மேல இந்த ஃபாலோவர்ஸ் வந்து போயிட்டே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்தது. அதாவது தமிழ்நாட்டுல இதோட சோசியல் மீடியா இம்பாக்ட் எப்படி இருந்ததுன்னே பார்த்தோம். ஏன்னா, அந்த ஒரு இம்பாக்ட்னால கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 50 வருடத்துக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா, தமிழ்நாட்டு யங்ஸ்டர்ஸ் இது வந்து ஒரு முன்னுதாரணம். ஏன் ஒய் நாட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து எழுதியிருக்கு. ஏன் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இந்த சிஜேபி ஆனது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா, அப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதாவது அபிஜித் அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் தான் இந்த கட்சியோட ஃபவுண்டர்னே சொல்லலாம். இந்த அபிஜித்ன்ற ஃபவுண்டர் வந்து சேர்ந்துட்டு பிஜேபிக்கு எகென்ஸ்டா பேசுறதா இருக்கட்டும், காங்கிரஸ்க்கு எகென்ஸ்டா பேசுறதா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நெறைய விஷயத்த பேசிட்டு இருக்காரு. இந்த நீட் லீக்கான விஷயத்துல தர்மேந்திரா வந்து நீங்க பதவி விலகணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து 2029ல நாங்க எலக்ஷன்ல நிக்க போறோம். அதாவது காக்ரோச் அப்படின்ற ஒரு சிம்பிள ஒரு முன்னிறுத்தி நாங்க இத வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க இத ஒரு விஷயத்த கேட்டு பாருங்க. எவ்வளோ ஃபன்னியா இருந்தாங்க. காக்ரோச்ச ஒரு சின்னமா முன்னிறுத்தி நாங்க இந்த எலக்ஷன சந்திக்க போறோம் அப்படின்றது எவ்வளோ ஒரு ஃபன்னியான விஷயம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுக்கு நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு விஷயத்த பேசுறீங்க, உயர் பதவியில இருக்கீங்க. நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா, ஒரு விஷயத்த யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ அஃபெக்ட் பண்ணா, இன்னைக்கு இவ்ளோ பெரிய இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இத. நீங்க காமெடியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துட்டு போயிரலாம். ஆனா, இன்னைக்கு அந்த காமெடியா எடுத்துக்கிட்ட விஷயம் தான் தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி மாற்றத்தை பல லீடர்ஸ் இன்னைக்கு வந்து கதறிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நீங்க இந்தியால ஈஸியா ஒரு சீஃப்பும் பேசிட்டு போயிறீங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஷியன்ஸும் பேசிட்டு போயிடுறீங்க. ஆனா, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெவல்யூஷனையே தமிழ்நாட்டுல கிரியேட் பண்ணாங்க. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடுன்னே சொல்லலாம். அதனால இந்தியாவிலுமே ஆட்சி மாற்றம் நிகழலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இத அரசியல் அதாவது இந்த அரசியல் கட்சி வந்து பார்த்தோம்னாக்க இந்தியன் எலக்ஷன் கமிஷன்னால இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணப்படல. ரெஜிஸ்டர் பண்ணப்படலாம் அப்படின்னும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, யங்ஸ்டர்ஸ் கேன் லீட் த வேர்ல்ட் அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையான விஷயம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ இதிலிருந்து நான் இத பேசிட்டு இவ்வளோ ஒரு பண்ணியான விஷயம் இப்படி இந்தியால நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தாலயுமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ தெளிவா இருக்கிறேன். தேங்க் யூ.